यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி ரிவிஷன் தேதி 4/10/1981 4/10/1981। संकल्प शक्ति का महत्व। संकल्प शक्तिயின் மகிமை। सर्व सिद्धि स्वरूप बनाने वाले बाप दादा बोले, सर्व சக்திகளையும் அனைத்து வெற்றிகளையும் பெற்று தருகின்ற பாப்தாதாவின் மகா வாக்கியம்। बापदादा सर्व बच्चों को अंतिम स्टेज अर्थात संपूर्ण स्टेज इसी शक्तिशाली स्थिति का अनुभव कराते हैं। பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் இறுதி நிலை, அதாவது சம்பூரண மற்றும் சம்பன்ன நிலையின் சக்திசாலி நிலையை அனுபவம் செய்ய வைக்கின்றார்। जिस स्थिति में सदा मास्टर सर्वशक्तिवान, मास्टर ज्ञान सागर, सर्व गुणों में संपन्न, हर संकल्प में, हर श्वास में, हर सेकंड सदा साक्षी दृष्टा और सदा बाप के साथीपन का, सर्व ब्राह्मण परिवार की श्रेष्ठ आत्माओं के स्नेह सहयोग के साथीपन का सदा अनुभव होगा। இந்த நிலையில் சதா மாஸ்டர் சர்வசக்திவானாக, மாஸ்டர் ஞான கடலாக, அனைத்து குணங்களில் நிரம்ப பெற்ற, ஒவ்வொரு சங்கல்பத்திலும், ஒவ்வொரு சுவாசத்திலும், ஒவ்வொரு நொடியிலும் சதா சாட்சியாளராக மற்றும் தந்தையின் துணையில் இருப்பவராக, பிராமண பரிவாரத்தின் அனைத்து சிரேஷ்ட ஆத்மாக்களின் அன்பிற்கு பாத்திரமானவராக, ஒத்துழைப்பின் துணையை அனுபவம் செய்பவராக சதா இருப்பார்கள்। ऐसे अनुभूति होगी जैसे साइंस के साधनों द्वारा दूर की वस्तु समीप अनुभव करते हैं। அறிவியல் சாதனங்கள் மூலமாக தொலைவில் உள்ள பொருட்களும் பக்கத்தில் இருப்பதை அனுபவம் செய்வது போல், வெகு தொலைவில் உள்ளவர்களையும் அருகே இருப்பதாக அனுபவம் செய்வார்கள்। ऐसे दिव्य बुद्धि द्वारा कितनी ही दूर रखने वाली ஆத்மாओं को समीप अनुभव करेंगे। இந்த தெய்வீகமான புத்தியின் காரணத்தால் ஒருவர் எவ்வளவுதான் தொலைவில் இருந்தாலும் அவர் தனக்கு அருகாண்மையில் இருப்பதாக அனுபவம் செய்வார்கள்। जैसे स्थूल में साथ रखने वाली आत्मा को स्पष्ट देखते, बोलते, सहयोग देते और लेते हो, ऐसे चाहे अमेरिका में बैठी हुई आत्मा हो, लेकिन दिव्य दृष्टि ट्रांस नहीं, लेकिन रूहानियत भरी दिव्य दृष्टि, जिस दृष्टि द्वारा नेचुरल रूप में आत्मा और परमात्माओं का अनुभव दिखाई देगा। ஒருவர்
நமக்கு பக்கத்தில் இருக்கும் பொழுது எவ்வளவு தெளிவாக அவரை பார்க்கின்றோம், அவரோடு பேசுகின்றோம், ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பை தருகின்றோம். அவ்வாறே அமெரிக்காவில் ஒருவர் இருந்தாலும் தன்னுடைய தெய்வீக பார்வை மூலமாக, இதை டிரான்ஸ் என சொல்ல முடியாது, தெய்வீக பார்வை என்பது ஆன்மீகம் நிறைந்த ஒரு பார்வை. இந்த பார்வை மூலமாக இயல்பாகவே ஆத்மா மற்றும் ஆத்மாக்களின் தந்தை தென்படுவார்கள். आत्मा को देखूं यह मेहनत नहीं होगी, पुरुषार्थ नहीं होगा, लेकिन हूँ ही आत्मा, है ही सब आत्माएं. நான் ஆத்மா, மற்றவர்களையும் ஆத்மாவாக பார்க்கின்றேன் என்று பிரத்யேகமாக முயற்சி செய்து ஒவ்வொரு கணமும் பார்ப்பதற்காக நாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ஆத்மா நான் என்ற உணர்வு தந்தை பரமாத்மாவை என்னோடு வைத்திருக்கின்றேன் என்ற அனுபவம் எப்போதுமே அது இயல்பாகவே अनुभवम आगुम। शरीर का बाण ऐसे खोया हुआ होगा जैसे द्वापर से आत्मा का बाण गो गया था। இந்த தேகம் என்ற எண்ணம் அறவே மறந்தே போகும். அதாவது எப்படி துவாபர யுக ஆரம்பத்தில் நாம் ஆத்மா என்பதை அடியோடு மறந்தே போனோம், அதுபோல இப்பொழுது திவ்ய திருஷ்டி ஏற்படும் காரணத்தால் தேகத்தை அறவே மறந்து போகும் நிலை ஏற்படும். சிவாய ஆத்மா கே குछ दिखाई नहीं देगा, அங்கு ஆத்மாவை அன்றி வேறு எதுவுமே கண்ணில் படாது. ஆத்மா சல் ரகி ஹை, ஆத்மா கர் ரகி ஹை, ஆத்மாதான் நடந்து கொண்டிருக்கிறது, ஆத்மாதான் வேலை செய்து கொண்டிருக்கின்றது என்பது இயல்பாகவே அனுபவம் ஆகும். सदा मस्तक मणि के तरफ तन की आंखें व मन की आंखें जाएंगी. தன்னில் தானாகவே ஒவ்வொருவருடைய நெற்றி மணியைத்தான் இந்த ஊனக்கண்ணும் பார்க்கும், மனக்கண்ணும் பார்க்கும். நம்முடைய அகக்கண்ணாலும் புறக்கண்ணாலும் இந்த நெற்றி மணியில் ஜொலிக்கின்ற ஆத்மாவையே பார்ப்போம். நினைச்சு பாருங்க, அது எவ்வளவு உயர்ந்த ஒரு நிலையாகும். இப்ப நமக்கு அந்த நிலை வந்து விட்டதா? ஆத்மா ஆத்மான்னு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பாபா சொல்றாங்க, ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை பேரை ஆத்மான்னு பாக்குறீங்க, நோட்ஸ் எடுங்க. பிரம்மா பாபா ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மாதிரி எழுதி எழுதி பார்ப்பாங்களாம். யசோதா ஆத்மா, நாராயண ஆத்மா என்று வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபரையும் பெயர் சகிதமாக ஆத்மா ஆத்மா என சொல்லி சொல்லி எழுதி எழுதி பார்த்தார். ஆனால் குழந்தைகளுக்கு திவ்ய திருஷ்டி வந்துவிட்டால் இந்த ஆத்ம பயிற்சி தன்னில் தானாகவே ஏற்படும். यह स्मृति निरंतर नेचुरल होगी. இந்த இயல்பான ஒரு ஆன்ம பார்வை நிரந்தரமாகவே அமைந்துவிடும். उस समय की भाषा क्या होगी? அப்போது நமது பாஷை என்னவாக இருக்கும்? श्रेष्ठ संकल्प की भाषा होगी. உயர்ந்த எண்ணங்களின் மூலமாகவே பேச்சுவார்த்தை நடைபெறும். भाषण करने वाले नहीं, आत्मिक आकर्षण करने वाले होंगे. சொற்பொழிவு செய்து பிறருக்கு புரிய வைப்பது அல்ல,
ஆத்மீக கவர்ச்சி மூலமாகவே மற்றவர்களை தன்வசப்படுத்துபவர் ஆவீர்கள். बोलने से नहीं लेकिन स्थिति के द्वारा श्रेष्ठ जीवन के दर्पण द्वारा सहज ही स्वरूप अनुभव कराएंगे. வார்த்தைகளால் பேசி மற்றவரை கவர்ச்சிப்பது கிடையாது. மாறாக தன்னுடைய மனோநிலை மூலமாக தன்னுடைய உன்னதமான வாழ்க்கை மற்றவர்களுக்கு நிலை கண்ணாடியாக சகஜமாகவே அனுபவம் ஆகும். मुख के बजाय नयन ही स्वरूप अनुभव कराने के साधन बन जाएंगे. வாய்க்கு பதிலாக உங்கள் முகமே அந்த முகத்திற்கு பதிலாக உங்கள் கண்கள் ஒன்றே போதும். அவரவருடைய சுயரூபத்தை சொரூபமாக அனுபவம் செய்விக்கும். நான் ஆத்மா என்பதை அவர்களே உணர்ந்து விடுவார்கள். संकल्प शक्ति आपके मुख के आवाज की गति से भी तेज गति से कार्य करेगी. அந்த எண்ணங்களின் சக்தியானது வார்த்தைகளின் சக்தியை விட வெகு தீவிரமாக வேலை செய்யும். इसलिए श्रेष्ठ संकल्प की शक्ति को ऐसे स्वच्छ बनाओ जो जरा भी व्यर्थ की अस्वच्छता भी ना हो. ஆக சிரேஷ்ட சங்கல்ப சக்தியை அந்த அளவுக்கு நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதில் வீணான எண்ணம் என்பது துளியும் இருக்கக்கூடாது. जिसको कहा जाता है लाइन क्लियर, அதைத்தான் புத்தி லைன் தெளிவாக இருப்பதாக சொல்லப்படும். லைன் கிளியரா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்படி ஒரு பெரிய மெயின் ரோடு, இந்த கோடியிலிருந்து அந்த கோடியில் இருக்கிறவங்கள பார்க்க முடியும். ஏன்னா நடுவில் எந்த வாகனங்களும் கிடையாது. லைன் கிளியரா இருக்கு, ரோடு ரொம்ப தெளிவா இருக்கு, எந்த வாகனமும் போக்குவரத்தே கிடையாது. அதுபோல இங்கிருந்து கொண்டே தூரத்தில் உள்ளவர்களுடைய மனோபாவனையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கும் சேவை செய்யும் முகமாக தன்னுடைய எண்ணம் அந்த அளவுக்கு சுத்தமான தெளிவான நீரோடையாக இருக்க வேண்டும். தெளிவான நீரோடை அடியில் இருக்கின்ற கல், மண், இலைகள் எல்லாமே தெளிவாக தென்படும். அப்படிப்பட்ட தெளிவான நீரோடையாக இருக்க வேண்டும். இது நம்முடைய எண்ணங்கள். इस संकल्प शक्ति द्वारा बहुत ही कार्य सफल होने की सिद्धि के अनुभव होंगे. இந்த சங்கல்ப சக்தி மூலமாக அநேக காரியங்கள் வெற்றிகரமாக அமைய பெறுவதை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். जिन आत्माओं को जिन स्थूल कार्यों को व संपर्क में आने वालों आत्माओं को संस्कार को मुख द्वारा अन्य साधनों द्वारा परिवर्तन करते हुए भी संपूर्ण सफलता नहीं अनुभव करते. சில ஆத்மாக்களை, சில பொருட்களை, சில உறவுகளை, சிலருடைய சுபா சம்ஸ்காரங்களை வார்த்தையால் சொல்லி சொல்லி பார்த்துருப்பீங்க, படம் போட்டு காமிச்சிருப்பீங்க, கதையாக சொல்லியிருப்பீங்க. ஆனால் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, மாறவே மாட்டாங்க, வெற்றியே கிடைக்காது. அந்த மாதிரி கைவிடப்பட்ட விஷயங்கள் கூட वे सब उम्मीदें संकल्प शक्ति द्वारा संपूर्ण सफल ऐसी हो जाएगी
ஜெய்சே உயிர் படித்தி. அந்த மாதிரி முயற்சி செய்து செய்து கைவிடப்பட்ட விஷயங்கள் கூட இந்த சங்கல்ப சக்தியினுடைய சுத்தமான தன்மை மூலமாக வெற்றியா அது ஏற்கனவே கிடைத்து விட்டது என்ற அளவிற்கு அனுபவம் ஆகும். இப்போ நாம் முயற்சி செய்தால் வெற்றி அடைய வேண்டும் என்பதல்ல, வெற்றி ஆல்ரெடி இருக்கவே இருக்கு. அந்த மாதிரி ஒரு தெளிவான அனுபவம் ஏற்படும். चारों ओर जैसे स्थूल आकाश में भिन्न भिन्न सितारे देखते हो. வானத்தில் சுற்றி சுற்றி எங்கு பார்த்தாலும் நாலாபுறமும் விதவிதமான நட்சத்திரங்கள் தென்படுகிறது. ஐசே அது போலவே விஸ்வக்கே வாயு மண்டல்கே ஆகாஷ்மே உலகம் எனும் இந்த ஆகாயத்தில் चारों ओर सफलता के सितारे चमकते हुए देखेंगे. நாலாபுறமும் வெற்றி நட்சத்திரங்களே அங்கும் இங்கும் மின்னிக் கொண்டிருப்பதாக அனுபவம் செய்வீர்கள். वर्तमान समय उम्मीदों के तारे और सफलता के तारे दोनों दिखाई देते. இப்பொழுது ஆங்காங்கே பார்க்கும் பொழுது வானத்தில் நம்பிக்கை நட்சத்திரங்களும் வெற்றி நட்சத்திரங்களும் தென்படுகிறார்கள். लेकिन अंतिम समय अंतिम स्थिति ஆனால் இறுதி சமயத்தில் அந்த இறுதி மனோநிலை எப்படி இருக்கும் என்றால் बाप के अंत में खोए हुए श्रेष्ठ स्थिति में सफलता के सितारे ही होंगे. பாபாவினுடைய ஒருவர் நினைவில் மூழ்கி திளைக்கின்ற ஆத்மாக்களாகவே வெற்றி நட்சத்திரங்களாக மட்டுமே தென்படுவார்கள். एक रूहानी नयन एक रूहानी मूरत ऐसे दिव्य दर्पण बन जाएगी. இந்த ஆன்மீக கண்கள் ஆன்மீக உருவம் தோற்றமானது தெய்வீகமான நிலை கண்ணாடியாக மாறிவிடும். जिस दर्पण में हर आत्मा बिना मेहनत के आत्मिक स्वरूप की देखेगी. இந்த நிலை கண்ணாடியில் ஒவ்வொரு ஆத்மாக்களும் முயற்சியே செய்யாமல் கூட தன்னுடைய ஆத்மீக சொரூபத்தை இயல்பாகவே பார்ப்பார்கள். सेकंड में इस दर्पण द्वारा आत्मिक स्वरूप का अनुभव करने के कारण बाप की तरफ आकर्षित हो अहो प्रभु के गीत गाते देहभान से सहज अर्पण हो जाएंगे. ஒரு நொடியில் இந்த கண்ணாடி மூலமாக ஆத்மீக சொரூபத்தை அனுபவம் செய்கின்ற காரணத்தால் தந்தையின் பக்கம் ஈர்க்கப்பட்டவராகி ஆஹா பிரபு என பாடல் பாடிய வண்ணம் தேக உணர்வை வெகு சுலபமாகவே அர்ப்பணம் செய்து விடுவார்கள். ஆத்ம உணர்வில் நிலை நின்று விடுவார்கள். ஆத்மீக சுரூபத்தில் வெகு சுலபமாக நிலை பெறுவார்கள். தேக உணர்வை வெகு எளிமையான முறையில் அர்ப்பணம் செய்து விடுவார்கள். அதாவது இந்த உடலை மறக்கணும்னு சொல்ல வேண்டாம், அவங்களும் பிராக்டிஸே பண்ண வேண்டாம். தானாகவே உடல் மறந்து போகும், ஆத்ம உணர்வு நிலை பெறும்.
अहो आपका भाग्य, अहो मेरा भाग्य, ஆஹா உங்கள் பாக்கியம், ஆஹா என்னுடைய பாக்கியம் என ஒருவரை ஒருவர் புகழ்ந்து ஆன்மீக மகிழ்ச்சியில் திளைப்பார்கள். इस भाग्य की अनुभूति के कारण देह और देह के संबंध की स्मृति का त्याग कर देंगे. இந்த பாக்கியத்தை அனுபவம் செய்கின்ற காரணத்தால் தேகம் உட்பட அனைத்து உறவுகளையும் கூட நினைவில் இருந்து அகற்றி விடுவார்கள், தியாகம் செய்து விடுவார்கள். அதாவது தியாகம் செய்கிறாங்கன்னா சொந்த பந்தங்களை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. எல்லோருடனும் அன்பாகவும் இருப்பார்கள். அதே சமயம் புத்தியில் ஒருவருடைய உண்மையான அன்பில் நிலைத்திருப்பார்கள். மற்றவர்களுக்கும் அந்த உண்மையான இறைவனின் அன்பையே அனுபவம் செய்ய வைப்பார்கள். क्योंकि भाग्य के आगे त्याग करना अति सहज है. ஏனென்றால் பாக்கியம் கிடைக்கும் எனும் பொழுது அதற்காக தியாகம் செய்வது ஒன்றும் கடினமே இல்லை. வெகு சுலபம்தானே. आप सब भी इस सहज त्याग और भाग्य को लेने चाहते हो व देने वाले बनने चाहते हो. நீங்கள் அனைவரும் கூட இந்த தியாகத்தையும் பாக்கியத்தையும் வெகு சுலபமான முறையில் பெற விரும்புகின்றீர்களா அல்லது தருபவராக மாற விரும்புகின்றீர்களா? பெற வேண்டுமா तरा वेंडुमा? यह तो नहीं सोचते हो कि इतने वर्षों की मेहनत से तो अंत समय सहज त्याग और भाग्य वाले बन जाइए. क्या पसंद है? இப்படி நினைப்பதில்லை தானே? எத்தனையோ வருஷமா கஷ்டப்பட்டுட்டோம், முயற்சி பண்ணிட்டோம். இப்போ கடைசி காலத்துல கொஞ்ச நாளாவது வெகு சுலபமா தியாகம் மற்றும் பாக்கியத்தை நாம் அடைந்து பார்க்கலாமே. என்ன விரும்புகின்றீர்கள்? இன்னும் கஷ்டப்பட்டு தான் அடையணுமா? என்ன நினைக்கின்றீர்கள்? अंत में सहज अनुभव जरूर करेंगे, लेकिन कितने समय का अनुभव होगा? கடைசியில் இறுதி நேரத்தில் எளிமையாக அனுபவம் செய்வீர்கள் கண்டிப்பாக. ஆனால் எவ்வளவு நேரம் அந்த அனுபவம் இருக்கும்? जितने थोड़े समय की पहचान उतने ही थोड़े समय के लिए प्राप्ति. எவ்வளவு குறைந்த நேரத்தில் அறிமுகம் பெற்றீர்களோ அந்த குறைந்த நேர மட்டுமேதான் பிராப்தியும் கிடைப்பதாகும். आप सब बहुत काल के साथी हो और बहुत काल के राज्य अधिकारी हो. நீங்கள் அனைவரும் நீண்ட காலமாக தந்தையின் காரியத்தில் துணையாக இருப்பீர்களா? நீண்ட காலத்துக்கு ராஜ்ய அதிகாரிகளா? எப்படி இருப்பீர்கள்? अंत की कमजोर आत्माओं को मगादानी वरदानी बन अनुभव का दान और पुण्य करो. கடைசி காலகட்டத்தில் பலவீனமான ஆத்துமாக்களுக்கு மகாதானியாகவும் வரதானியாகவும் இருந்து தானம் புண்ணியம் செய்யுங்களேன். यही सेकंड का शक्तिशाली स्थिति द्वारा किया हुआ पुण्य
आधा कल्प के लिए पूजनीय और गायन योग्य बना देगा. இப்படி ஒரு நொடியில் நீங்கள் தன்னுடைய சக்திசாலி நிலை மூலமாக செய்த புண்ணியன்தான் அரை கல்பத்திற்கு உங்களை பூஜைக்குரியவராக மகிமைக்குரியவராக மாற்றுகிறது. ஸோ கடைசி காலகட்டத்தில் வருகின்ற ஆத்மாக்கள் ரொம்ப தவிச்சுக்கிட்டு ரொம்ப துயரத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு பார்வை எங்கள் மீது பார்க்க மாட்டீர்களான்னு வருவாங்க. உங்கள் பார்வை பட்ட மாத்திரமே உங்கள் பார்வையினுடைய அந்த ரேஸ் மூலமா அவர்களை தொடுகின்ற அந்த எண்ணம், உயர்ந்த எண்ணமானது அவர்களை முற்றிலும் சுதந்திர பறவையாக மாற்றிவிடும். எல்லா துக்கத்திலிருந்தும் தூர விலக்கிவிடும். அப்படிப்பட்ட அனுபவத்தை அடைகின்ற அவர்கள் பக்த ஆத்மாக்கள் உங்களை அரை கல்பத்திற்கு பூஜை செய்வார்கள், மகிமை பாடுவார்கள். क्योंकि अंतिम काल में आत्माओं के अंतिम समय में आप संपूर्ण आत्माओं द्वारा प्राप्ति के अनुभव और संपूर्ण स्वरूप की प्रत्यक्षता का संपन्न स्वरूप, यही अंतिम अनुभव का संस्कार लेकर आत्माएं आधा कल्प के लिए घर में विश्राम होंगी. அப்படி உங்கள் மூலமாக கிடைக்கப்பெற்ற அனுபவத்தினால் அனைத்து ஆத்மாக்களும் அரை கல்பத்திற்கு நிம்மதியாக வீட்டில் சென்று ஓய்வெடுப்பார்கள். ஸோ எல்லாத்துக்குமே ஆதாரம் இந்த உன்னதமான உங்களுடைய மனோநிலைதான், உங்களுடைய உயர்ந்த சக்தி வாய்ந்த எண்ணங்கள் தான். அரை கல்பத்திற்கு தாகம் தணிந்த ஆத்மாக்கள் நிம்மதியாக ஓய்வெடுப்பார்கள் வீட்டில் சென்று. நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீர்கள், அவர்கள் பரநாமத்தில் இருப்பார்கள். குछ பிரஜா பனேங்கி குछ பக்த பனேங்கி. அப்படி உங்கள் மூலமாக அனுபவம் பெற்றவர்கள் சிலர் பிரஜையும் ஆவார்கள், சிலர் பக்தராக வருவார்கள். कोई अति पूज्य स्वरूप में देखेंगे और भक्त आत्माएं बन जाएंगे. சிலருக்கு உங்களை பார்த்தாலே பூஜைக்குரியவராக மிக நல்ல நல்ல அனுபவங்களை கிடைக்க பெறுவார்கள். அவர்கள் உங்களுக்கு பக்த ஆத்மாக்கள் ஆவார்கள். ऐसी श्रेष्ठ स्थिति, जिस स्थिति द्वारा इतनी सिद्धि को पाएंगे, ऐसी श्रेष्ठता का अनुभव कर रहे हो. ஆக அந்த அளவுக்கு உயர்ந்த மனோநிலை மூலமாக வெற்றிகளை அடைவார்கள். அந்த உன்னத நிலையின் அனுபவம் நீங்கள் இப்போதே செய்கின்றீர்களா? संकल्प के खजाने के महत्व को जानते हुए श्रेष्ठ संकल्प की शक्ति जमा कर रहे हो. எண்ணங்களின் மகிமையை புரிந்து கொண்டு உன்னதமான எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்கின்றீர்களா? समझा अंतिम स्टेज क्या है? புரிந்து கொண்டீர்களா கடைசி தருணம் எப்படிப்பட்ட மனோநிலை இருக்க வேண்டும் என்று? बाप दादा भी तो आवाज से परे जाएंगे या आवाज में ही आएंगे? பாப் தாதாவும் கூட சப்தத்தை கடந்து செல்வார்களா அல்லது சப்தத்திலேயே வந்த வண்ணம் இருப்பார்களா? இன்னும் எவ்வளவு காலம் வந்து கொண்டே இருப்பார்? प्रैक्टिस करो आवाज में कम आने की, तो आवाज से परे की स्थिति स्वतः ही आकर्षण करेगी. நீங்கள் சப்தத்தில் குறைவாக வருவதற்கு பயிற்சி செய்யுங்கள்.
சப்தத்தில் வருவதை குறைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் சப்தத்தை கடந்த நிலைக்கு செல்வது சுலபமாக உங்களை தன் பக்கம் ஈர்த்து கொள்ளும். पहला गेट तो आवाज़ी से परे जाने का खुलता है ना. குழந்தைகள், உங்களுக்கு முதல் திறக்க இருக்கின்ற கதவுகள் என்னவென்றால் சப்தத்தை கடந்த நிலைக்கு செல்வதற்கான அந்த கதவுகள் தான் திறக்க உள்ளது. அதற்கான திறப்பு விழா எப்போது செய்வீர்கள்? சப்தத்தை கடந்த நிலைக்கு செல்ல வேண்டும், அதற்கான திறப்பு விழா எப்போது செய்வீர்கள்? और तो उद्घाटन बहुत करते हो ना मधुबन में. மதுபனில் எத்தனை எத்தனை விதமான திறப்பு விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். इसका उद्घाटन बाप दादा अकेले करेंगे या साथ में करेंगे. இதற்கான திறப்பு விழா, அதாவது சப்தத்தை கடந்த நிலைக்கு செல்வதற்கான திறப்பு விழா பாப் தாதா தன்னன் தனிமையில் செய்வாரா, குழந்தைகளோடு சேர்ந்து செய்வார்களா? தோ தயாருகோ, தந்தையோடு சேர்ந்து திறப்பு விழா செய்வதற்காக தயாராகி விட்டீர்களா? अच्छा, फिर दूसरे बारी इसका हिसाब लेंगे. हिसाब तो लेना पड़ेगा. சரி, பிறகு இதை பற்றி பார்க்கலாம். अच्छा, ऐसे सर्व सिद्धि स्वरूप आत्माओं को, सर्व சித்திகளும் அடைய பெற்ற ஆத்மாக்களுக்கு संकल्प शक्ति द्वारा सर्व की श्रेष्ठ कामनाओं को पूर्ण करने वाले, संकल्प शक्तियाल सर्व श्रेष्ठ उन्नतமான மனோவிருப்பங்களை பூர்த்தி செய்கின்றவர்களுக்கு शिव के संपन्न दर्पण द्वारा सर्व आत्माओं को निजी स्वरूप दिखाने वाले, தன்னுடைய முழுமை பெற்ற நிலை கண்ணாடி மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரவரது நிஜமான சொரூபத்தை காண்பிக்க கூடியவர்களான உங்களுக்கு बाप को प्रत्यक्ष कर सर्व शक्तियों के वरदानी स्वरूप, பாபாவை பிரத்யக்ஷப்படுத்தும் முகமாக சர்வ சக்திகளின் வரதான சொரூபமாக இருக்கின்ற புண்ணிய ஆத்மாவுக்கோ, புண்ணிய ஆத்மாக்களுக்கு பாப் தாதா கா யாத் प्यार और நமஸ்தே, பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். टीचर्स के साथ, ஆசிரியர்களுடன் यह सेवादारी ग्रुप है, இது सेवादारी குழு. டீச்சர்ஸ் நகி சேவாதாரி, நீங்கள் ஆசிரியர்கள் அல்ல, सेवादारीகள். बाप भी सबसे पहले सेवादारी बनकर के आते हैं. தந்தையும் கூட முதலில் சேவாதாரியாகத்தான் வருகின்றார். सबसे बड़े से बड़े टाइटल बाप अपने ऊपर वर्ल्ड सर्वेंट का ही रखते. எல்லாவற்றை விட பெரிய பட்ட பெயர் பாபா தனக்கு என்ன வைத்துக் கொள்கிறார்? நான் உலக சேவகன் என்று சொல்கிறார். तो जैसे बाप का टाइटल है वैसे बच्चों का भी. ஆக தந்தைக்கு என்ன பட்ட பெயரோ அதுவேதான் குழந்தைகளுக்கும். நான் உலக சேவகன். सेवादारी समझने से स्वतः ही निर्विघ्न हो जाते. தன்னை ஒரு சேவகன் என உணரும் பொழுதே தானாகவே தடைகள் அற்றவராகின்றீர்கள். क्योंकि सेवादारी अर्थात त्यागी और तपस्वी, ஏனென்றால் சேவாதாரி என்றாலே அவர் எப்படி இருக்கின்றார்? தியாகியாக, தபஸ்வியாக. தியாகம், தவம், பிறகு சேவை. தியாகம், தவம், சேவை. जहाँ त्याग और तपस्या है वहाँ भाग्य तो उनके आगे दासी के समान आता ही है. எங்கே தியாகமும் தவமும் இருக்குமோ அவருக்கு பின்னால் பாக்கியம் சேவகனாக
ஓடி வந்த வண்ணம் இருக்கும். तो सभी सेवादारी होना, ஆக சொல்லுங்கள், நீங்கள் அனைவரும் சேவாதாரிகள் தானே. டீச்சர் பன்கர் नहीं रखना, டீச்சர் என இருக்காதீர்கள், சேவாதாரி பன்கர் ரகனா, நான் ஒரு சேவகன் என்ற எண்ணத்துடன் இருங்கள். नहीं तो क्या होता, இல்லை என்றால் என்னாகும் தெரியுமா? अगर आप अपने को टीचर समझेंगी तो आने वाले थोड़ा भी आगे बढ़ेंगे तो वे भी अपने को टीचर समझने लगेंगे. நீங்கள் தன்னை டீச்சரை நினைத்து கொண்டிருந்தால் உங்களை பார்த்து பின்னால் வருகின்றவர்களும் கொஞ்ச நாள் கழிச்ச உடனேயே என்ன பண்ணிடுவாங்க, நாங்களும் டீச்சர் தான் என சொல்லிக்கொள்ள ஆரம்பிப்பார்கள், நினைப்பார்கள். टीचर समझने से सूक्ष्म यह कामना उत्पन्न होती कि कोई गति मिले, कोई स्थान मिले. டீச்சரை நினைத்த உடனேயே அப்படியே நூலிலை போல அப்படியே ஒரு ஆசை வந்துடுமா, நமக்கு சீட்டு கிடைக்கணும், நமக்கு ஒரு இடம் கிடைக்கணும், அந்த மாதிரி. यह भी माया का बहुत बड़ा विघ्न है, இதுவும் மாயாவினுடைய ஒரு பெரிய தடைதான். ஆக தன்னை டீச்சர் நினைக்க கூடாது, தான் ஒரு சேவகன். टीचर हूँ तो सीट चाहिए, मान चाहिए, शान चाहिए. நான் டீச்சர் என்றால் சீட்டு வேணும், மதிப்பு வேணும், கௌரவம் வேணும். சேவாதாரி தேனே வாலே ஹோதே லேனே வாலே நகி. சேவாதாரி என்பவர் தருபவர் தானே தவிர பெறுபவர் அல்ல. இப்படி வேணும் நினைக்க மாட்டாங்க சேவாதாரிகள். फिर चारों ओर त्याग तपस्या का वातावरण रहेगा. आग जैसे आप निमित्त आत्माएं होंगी वैसे और भी आपको देखकर सेवादारी सदा रहेंगे. நிமித்தமானவர்கள் நீங்கள் தன்னை சேவாதாரி என புரிந்து நடந்து கொண்டால்தான் உங்களை பார்க்கின்ற மற்றவர்களும் பின்னால் வருகின்றவர்களும் சேவாதாரி என உணர்ந்து நடந்து கொள்வார்கள். அப்பொழுது நாலாபுறமும் தியாகம், தவம், சேவை இதுவே சுற்றி நாலாபுறமும் வைப்ரேஷனை உருவாக்கிவிடும். நல்லதொரு சுற்றுச்சூழல் அங்கே அமையும். जहाँ त्याग और तपस्या का वातावरण है वहाँ सदा विघ्न विनाशक की स्टेज है. ஆக எங்கே தியாகமும் தவமும் இருக்குமோ அங்கே எப்போதுமே விக்ன விநாச நிலை என்பது இருக்கும். तो सभी सेवादारी होना, ஆக சொல்லுங்கள், நீங்கள் எல்லோருமே சேவாதாரிகள் தானே. टीचर कहने से स्टूडेंट कहते हैं हम भी कम नहीं. நீங்க டீச்சர்னு சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, நாங்க மட்டும் மட்டமா, நாங்களும் உங்களை மாதிரி தான், எங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் ஞானம் பேச தெரியும். सेवादारी कहते तो सब नंबर 1 भी हैं तो 1-2 से कम भी हैं. तो சேவாதாரின்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் நம்பர் 1 தான், ஒருவரை ஒருவர் மிஞ்சியவர்கள் தான். तो नाम भी अपना सेवादारी समझो और चलो. அதாவது தன்னை பெயரளவில் கூட சேவாதாரி என்றே நினையுங்கள், அப்படியே நடைமுறையிலும் நடந்து கொள்ளுங்கள். என்ன குழந்தைகளே, புரிந்ததா? सारे विघ्नों की जड़ है अपने को टीचर समझकर स्टेज लेना. எல்லா தடைகளுக்கும் வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் ஆணி வேறாக இருப்பது என்ன தெரியுமா? தன்னை ஒரு டீச்சர் நினைத்து கொண்டு நடப்பதுதான்.
இனி அப்படி நினைக்க வேண்டாம். टीचर करते हैं, फॉलो फादर नहीं करते हैं. பிறகு டீச்சரை தான் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, தந்தை பின்பற்ற மாட்டார்கள். वृद्धि को तो पा रहे हो, अभी वृद्धि के साथ विधि पूर्वक वृद्धि को पाते चलो. நாளுக்கு நாள் சேவையில் வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். இனி வளர்ச்சி மட்டுமல்ல, விதிபூர்வமான வளர்ச்சியை அடைந்து காட்டுங்கள். विधि कम होती है तो वृद्धि में विघ्न ज्यादा होते. விதி குறையும் பொழுது வளர்ச்சியிலும் கூடவே தடைகளும் சேர்ந்தே வருகிறது. ஒரு பக்கம் சேவை வளர்ச்சி அடைஞ்சாலும் அந்த சேவை இன்னல்களோடு தான் வந்து கொண்டிருக்கிறது. विधि संपन्न वृद्धि को पाने वाले बनो. ஆக விதி முறையோடு வளர்ச்சி அடைபவர் ஆகுங்கள். மெஹனத் அச்சி கர் ரஹே ஹோ, எல்லோருமே நன்றாகவே முயற்சி செய்கின்றீர்கள். पार्टियों से सभी सदा सुख के सागर बाप की स्मृति में रहते हुए स्वरूप का अनुभव करते हो. அனைவரும் எப்பொழுதுமே சுகக்கடல் பாபாவின் நினைவில் இருந்து அதே சொரூபத்தை அனுபவம் செய்கின்றீர்களா? क्योंकि सुख के सागर के बच्चे हो, ஏனென்றால் நீங்கள் யார்? சுகக்கடலான தந்தையின் குழந்தைகள் அல்லவா? तो जैसे बाप सुख का सागर वैसे बच्चे भी सुख स्वरूप. எப்படி தந்தை சுகக்கடலோ அப்படியே குழந்தைகளும் சுகஸ்வரூபமானவர்கள். மாஸ்டர் ஹேனா, மாஸ்டர்கள் தானே, அவருடைய குழந்தைகள் தானே. तो सदा दुख की दुनिया में रहते हुए सुख स्वरूप हो. ஆக எப்போதும் துக்கமயமான உலகிலே வாழ்ந்தாலும் கூட நீங்கள் சுகஸ்வரூபமான ஆத்மாக்கள் தானே. कभी भी दुख की लहर तो नहीं आती. ஒருபோதும் துக்கத்தின் சாயல் கூட உங்களை வந்து தொட்டு பார்ப்பதில்லையே. चाहे दुनिया में कितना भी दुख अशांति का प्रभाव हो, உலகில் என்னதான் துக்கம் அமைதியின்மை இருக்கலாம், लेकिन आप न्यारे और प्यारे हो. ஆனால் நீங்கள் விலகியும் அன்பாகவும் இருக்கின்றீர்கள். क्योंकि आप सुख के सागर के साथ हो, ஏனென்றால் நீங்கள் இருப்பது யாரோடு? சுகக்கடலான தந்தையோடு. ऐसे सदा सुखी सदा सुखों के झूले में झूलने वाले अपने को अनुभव करते हो. ஆக இது போன்று சதா சுகமானவராக சுகங்களின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருப்பவராக தன்னை அனுபவம் செய்கின்றீர்கள் தானே. சங்கல்பமே भी दुख नहीं, எண்ணத்தின் அளவில் கூட துக்கம் என்பது கூடாது. दुख का संकल्प आना यह भी मास्टर सुख के सागर के बच्चों का नहीं. எண்ணத்துல கூட துக்கம் வந்தாச்சுன்னா அது மாஸ்டர் சுகக்கடலான குழந்தைகளுக்கு அழகல்ல. சிலர் வெளியில துக்கம் காட்ட மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள என்ன பண்றது, டிராமாவில என் நிலைமையே இப்படித்தான், என் நடிப்பே இப்படித்தான் இருக்கு, டிராமாவை என்ன பண்ண முடியும், பாபாவே கை கட்டி நிக்கிறேன்னு சொல்றாரு, பார்க்கலாம் என்ன நடக்குதோ நடக்கட்டும், இப்படி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணத்தின் அளவில் துக்கப்படுவதாகத்தான் அர்த்தமாகிறது. क्योंकि आत्मा दुख की दुनिया से किनारा कर संगम पर पहुंच गई. ஏனென்றால் நீங்கள் ஆத்மாக்கள் துக்கமான உலகத்தை விட்டுவிட்டு சங்கமத்துக்கு வந்து விட்டீர்கள். கினாரா சோட் சுக்கே ஹோனா, அதை ஓரம் கட்டி வைத்து விட்டீர்கள் தானே. छोड़ा है कि अभी दुख की दुनिया में हो.
அந்த துக்கமான உலகத்தை விட்டு வந்து விட்டீர்களா அல்லது இன்னும் அங்கே இருக்கின்றீர்களா? कोई रस्सी बंधी हुई तो नहीं, எந்த கயிறு உங்களை கட்டி இழுக்கவில்லையே. சப் ரஸ்ஸியாं टूट गई, கட்டியிருந்த எல்லா கயிறுகளும் துண்டிக்கப்பட்டு விட்டது தானே. जब सब रस्सियां टूट गई तो सुख के सागर में लहराते रहो. எல்லா கயிறுகளும் துண்டிக்கப்பட்ட பிறகு இனி என்ன கவலை? சதா சுகக்கடலில் அலையோடு அலையாக விளையாடி திரிந்து கொண்டே இருக்கலாமே. ஓம் சாந்தி.